தமிழ்நாட்டின் தலைநகரை திருச்சிக்கு மாற்ற வேண்டியது காலத்தின் தேவையா, நடைமுறை சாத்தியமா என்கிற தமிழ் ஜனத்தினுடைய சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சி புவியியல் ரீதியாக மையப்பகுதியாக இருக்குது. திருச்சியிலிருந்து தமிழ்நாட்டினுடைய எந்த மாவட்டத்திற்கும் ஒரு 5லிருந்து 6 மணி நேரத்திற்குள் சென்றுவிடலாம் என்கிற சூழலிலே கடந்த 1983ஆம் ஆண்டு திருச்சியை தலைநகராக்க வேண்டும் என்று அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் விரும்பினார். அதற்காக இடங்கள்லாம் தேர்வு செய்து விட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் அது திட்டம் கைவிடப்பட்டது. மீண்டும் அது பேசுபொருளாக இருக்கிறது. இன்றைய தினம் சட்டப்பேரவையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுகின்ற பொழுது திருச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரை மாற்ற வேண்டும், போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட காரணமெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பாகவும் அவர் பேசியிருக்கிறார். இந்த சூழலில் மீண்டும் திருச்சிக்கு தலைநகரை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. இது நடைமுறை சாத்தியமா, இது காலத்தின் தேவையா என்றெல்லாம் நம்மோடு அடுத்தடுத்து பத்திரிகையாளர்களும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் கட்சியுடைய தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக மக்களுடைய கருத்து என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். சட்டப்பேரவையில் திருச்சி மாநகரத்தை 2வது தலைநகரமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி திரு நயினார் நாகேந்திரன் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு வகையில் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயந்தான். இந்த திருச்சி மாவட்டத்தை 2வது தலைநகரமாய் மாற்றினா மக்களுக்கு அது மிக அதிகமான ஒரு நன்மையை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே படித்த இளைஞர்கள், படித்த இளம்பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கட்டாயமாக. அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு இதாக இருக்கலாம். இன்னொன்று, சில இதில் மாற்று கருத்தும் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஊராட்சிகள் இருக்குது, நகராட்சிகள் இருக்குது, மாநகராட்சி இருக்குது. இது 2வது தலைநகரமாக மாறுது அப்படின்னா திருச்சி அப்படியே கம்ப்ளீட்டாக மாநகராட்சியாக மாறிடும். அதனால் வரிகள் அதிகப்படுத்தப்படும். ஒரு இடங்களுக்கோ வீடுங்களுக்கோ நிலங்களுக்கோ போடும்போது வரிகள் அதிகப்படுத்தப்படும். இதில் ஒரு ட்ராபேக் இது. பட் ஆனால் திருச்சியை 2வது தலைநகரமாக மாற்றினா நிச்சயமாக திருச்சியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கட்டாயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஆழ்ந்தமான நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று, திருச்சியில் சென்னைக்கு ஈக்குவலாக டிராஃபிக், எங்கே பார்த்தாலும் வண்டி வாகனங்கள் போகிறது, நடந்து போகிறதுக்கே முடியல. இப்போ அதில் முதியவர்கள்லாம் நடந்து போகிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ 2ஆம் தலைநகர் மாறும்போது அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை வரும், ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கான வழிகள் வரும். இன்னும் அரசுடைய கண் பார்வை திருச்சி மேலே நிறைய வரும், மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். குழந்தைகளும் ஒரு படிப்பு, வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும், பொருளாதாரம் பெருக்க இருக்கணும். முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா, பெருநகரங்களில் இருக்க கம்பெனிகள், தொழில் துறைகள் திருச்சி மாவட்டத்தை நோக்கி வரணும். அதான் 2வது நம்ம நகரமாக இதை உண்டாக்கணும்னு நினச்சோம்னா அதுக்கு முக்கிய காரணம் தொழில்துறைகள் நிறைய இருக்கணும். அப்படி வந்தால் தான் இது 2வது நகரமாக மாறுறதுக்கு சிறப்பு. இல்லை அப்படின்னா வரி போடுறதுக்கு தான் இது சிறப்பாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இது 2ஆம் நகரமாக மாற்றுறதுக்கெலாம். ஏன்னா மக்கள் தொகையும் அதிகமாக இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தொழில்துறைகளை நிறைய கொண்டு வாங்க. தொழில்துறைகளை கொண்டு வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. வேலை வாய்ப்பை கொடுத்து இதை 2வது நகரமாக மாற்றுங்க. திருச்சியை 2வது தலைநகரமாக மாற்றினா மக்களுக்கு சில பலன்கள் அடைய முடியும். அதாவது டெல்டா மாவட்டத்திலேருந்து இங்கே எந்த ஒரு இதுக்கும் சென்னைக்கு போக தேவையில்லை. திருச்சி மையப்பகுதி, தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி. டாக்டர் எம்ஜிஆர் காலத்திலேயே திருச்சியை தமிழ்நாட்டின் தலைநகரமாக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணார். அதே மாதிரிக்கு இப்போ தமிழ்நாட்டின் தலைநகரமாக திருச்சி வந்தால் ரொம்ப மக்களுக்கெல்லாம் ரொம்ப பயனடைவாங்க. மக்கள்லாம் சென்னைக்கு போக வேண்டியதில்லை. கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அதுக்கு மாற்று வழி ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். திருச்சி மாநகர மாவட்டத்தை 2வது தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்பது திருச்சி மக்களினுடைய கோரிக்கை, திருச்சி இளைஞர்களுடைய கோரிக்கை, வியாபாரிகளுடைய கோரிக்கை. இதையெல்லாம் தாண்டி நம்முடைய புரட்சி தலைவர் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் ஐயா அவர்கள் 40 ஆண்டு காலத்திற்கு முன்பே திருச்சியை 2வது தலைநகரமாக கொண்டு வரணுன்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. ஆனால் இன்றைய தினத்தில் நம்முடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு கோரிக்கையை திருச்சியை 2வது தலைநகரமாக கொண்டு வரணும் என்பதில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தோடு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக திருச்சி தலைநகரமாக வந்தால் இங்கே இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்துக்கும் இங்கேருந்து 4 மணி நேரத்தில் எங்கேனாலும் போகக்கூடிய மக்களுக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். புதிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது, கல்வி நிலையங்கள் இருக்கிறது, மருத்துவமனைகள் இருக்கிறது, பல்நோக்கு ஒரு சில திட்டங்கள் எல்லாமே திருச்சி மக்களுக்கு இந்த கடந்திருந்த 60 ஆண்டு 40 ஆண்டு காலத்தில் எல்லா திட்டங்களுமே திருச்சி மக்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் குறிப்பாக திருச்சி 2வது தலைநகரமாக கொண்டு வருவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பல சவால்களையும் எதிர்கொண்டு
வரக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியாகவுமே எல்லா கட்சியுமே சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக திருச்சி 2வது தலைநகரமாக கொண்டு வரணும். நம்மோடு பணி நிறைவு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ 2வது தலைநகராக திருச்சியை கொண்டு வரணும்னு நிறைய கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இது நடைமுறை சாத்தியமா? அப்படி மாற்றணும்னா என்னென்னலாம் நிர்வாக ரீதியான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்? இல்லை, 2வது தலைநகர் என்பது தேவையில்லாதது. ஒரு தலைநகர் தான். அதாவது தலைநகர் என்பது எதற்கு தலைநகர்? பொலிட்டிக்கல் கேபிட்டல்னு ஒன்று இருக்கு, கல்ச்சரல் கேபிட்டல்னு ஒன்று இருக்கு, மியூசிக் கேபிட்டல்னு ஒன்று. இப்படியெல்லாம் நீங்கள் வெளிநாட்டு போய் பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் பல நகரங்கள் ஒவ்வொன்றுக்கும் சிறந்து விளங்கும். அப்படி சிறந்து விளங்குற நகரங்களின் காரணமாக அங்கு பொருளாதார வளர்ச்சியும் நடைபெறும். பொலிட்டிக்கல் கேபிட்டல் உங்களுக்கு ஒன்று தான் இருக்கணும். 2 பொலிட்டிக்கல் கேபிட்டல் இருந்ததுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டை 2ஆ பிரிங்கன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. திருச்சி தலைநகராக வர்றதுக்கு தேவை இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒரு காலத்தில் இருந்த பொழுது அங்கே ஒரிசால கஞ்சம்ங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டம் வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள இருந்தது. ஒரிசால பாதி மெட்ராஸ் பிரசிடென்சி, பாதி கல்கத்தா பிரசிடென்சியில் இருந்தது. அதே மாதிரி முழு ஆந்திராவும், இங்க மைசூர் மகாராஜா ஏரியாவை தவிர கர்நாடகாவில் எல்லா ஏரியாவும், திருவாங்கூர் மகாராஜா ஏரியாவை தவிர கேரளாவில் எல்லா ஏரியாவும், தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையை தவிர மற்ற எல்லாமே இவங்க பிரிட்டிஷ் காலத்தில் மதராஸ் பிரசிடென்சியில் இருந்தது. அப்ப ஏறக்குறைய நடுமையமா இருந்ததுன்னு சொல்லி சென்னையை நீங்க அந்நேரம் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டுக்கு சென்னை ஒரு கோடியில் இருக்கு. ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒருத்தர் சென்னையில போய் தன் காரியத்தை செஞ்சுக்கணும், அதுக்கு ரொம்ப செலவழிக்க வேண்டியிருக்கு. எப்படி தில்லி தலைநகரா இருக்கிறதுனால சவுத்தும் ஈஸ்டும் வெஸ்டும் பாதிக்கப்படுதோ, அது மாதிரி சென்னை தலைநகரா இருக்கிறதுனால தென் தமிழ் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் உண்மை. அதனால திருச்சிங்கிறது மோர் அப்ரோப்ரியேட்டா இருக்கும். ஆனா அதுக்கு ஏகப்பட்ட முன்னேற்பாடுகள் செய்யணும். நில ஆர்ஜிதம் பண்ணணும். அடுத்து இதுல எல்லாம் சத்தீஸ்கர்ல எல்லாம் புது தலைநகரம் உருவாக்கும் பொழுது திட்டமிட்டு தலைநகர் உருவாக்கப்பட்டது. சண்டிகர் அது மாதிரிதான், பஞ்சாப் ஹரியானா 2க்கும் சேர்ந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. இது புவனேஸ்வரும் சண்டிகரும் ஒரு வெளிநாட்டுல இருந்த, ஒரு பிரான்ஸ்ல இருந்த ஒரு நகரத்துடைய அமைப்பை உள்வாங்கி அதனுடைய ஆர்கிடெக்ட் இங்க அது மாதிரி அமைச்சு கொடுத்தாரு. நமக்குன்னு கலாச்சாரம் இருக்கு, கலை பண்பாடுகள் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடா நம்ம ஒரு தலைநகரை உருவாக்க முடியும். அது திருச்சிக்கு பக்கத்துல ரொம்ப நிலம் முதலே ஆர்ஜிதம் பண்ணணும். அதுக்கு பெரிய பெரிய திட்ட வரைவுகள் நடத்தப்பட வேண்டும். ஆனால் சென்னையை விட தமிழ்நாட்டின் மத்திய பகுதியில் ஒரு நகரம் தலைநகரமாக ஆவது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தகுந்தது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாட்டின் தலைநகரை திருச்சிக்கு மாற்ற வேண்டிய தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறதா? ஆமா, அதாவது 40 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் அப்போது முதலமைச்சராக இருந்தபோது முன்வைத்த யோசனை இது. மிகச்சிறந்த யோசனை. அப்போது இந்த அரசியல் காரணத்துக்காக பல பேர் எதிர்த்தாங்க. அதனால அது கைவிடப்பட்டது. 2வது அப்போது உடல்நலம் இல்லாமதுனால எம்ஜிஆர் அதை பர்சியூ பண்ணல. அப்போதே 1983 என்ன நினைவு எனக்கு. அப்பவே திருச்சியில நாவல்பட்டு அண்ணா நகர்ல 1000 ஏக்கர் நிலத்தை இதுக்காக துணை நகரமா உருவாக்கி தலைநகரத்துக்கு 2ஆ மாற்றுவதற்கான முயற்சி எடுப்பது. அப்போ தண்ணீர் பஞ்சம் இருந்தது. காவிரி ஓடும் திருச்சி தண்ணீர் பஞ்சத்தை சமாளிக்க பெரிதும் உதவும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்தது. இதெல்லாம் ஒரு தொலைநோக்கோடு இருந்தது செய்யப்பட்ட செயல். ஒரு விஷயம் என்னன்னா, கலாச்சார தலைநகரம், அரசியல் தலைநகரம் அப்படின்னு கூட ஒவ்வொரு மாநிலத்துக்குமே உருவாக்கினா நல்லதுன்னு நினைக்கிறேன். வர்த்தகத்துக்கு ஒரு தலைநகரம் அப்படிங்கிற மாதிரி இப்ப பல தலைவர்கள் இப்ப புதிய தமிழகம் கிருஷ்ணாமி ஒரு முறை திருச்சி, கோவை, சென்னை 3 தலைநகர் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி அப்படின்னு 5 தலைநகரம் சொல்லிருக்காங்க. என்ன கேட்டா இதெல்லாம் பிராக்டிக்கலி இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அர்பனைசேஷன்னால சென்னை மாநகரம் இப்போ பொல்யூஷன், போக்குவரத்து நெரிசல் எல்லாத்துக்கும் இதனால சிக்கி தவிக்கிறது சென்னை மக்கள். அவர்களுக்கு ஒரு ரிலீஃபாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் மிக மிக முக்கியமானது, பரந்தூர்ல 2வது விமான நிலையம் அமைக்கணுங்கிறதுல நிலம் கையகப்படுத்துறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு கூட திருச்சி போன்ற நகரத்தை அதை மேம்படுத்துவதற்கும் வழிவகுக்கும். ஏற்கனவே திருச்சி பல ஆண்டுகளா சர்வதேச தலைநகரம் விமான நிலையம் இருக்கு. இதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டு எம்ஜிஆர் கண்ட கனவை நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு திருச்சி அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்பியுமான ப. குமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திருச்சியை தலைநகராக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மீண்டும் எழுந்திருக்கிறது. திருச்சியினுடைய முன்னாள் எம்பியா உங்களுடைய கருத்து? சார், திருச்சியை தமிழ்நாட்டின் தலைநகராக்கணும்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஆசைப்பட்டார்கள். அதை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறு எல்லாம் ஆராய்ந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்களும் திருச்சியை தலைநகராக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் 2011 திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சரானார்கள். முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு பல்வேறு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தார்கள். திருச்சியை தலைநகரமாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பல திட்டங்களை கொடுத்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் தலைநகரம் திருச்சியை உருவாக்குவதற்கு பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏனென்றால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் இன்றைக்கு 4 திசைகளிலிருந்தும் தேசிய நெடுஞ்சாலைகள், அதேபோல் சர்வதேச விமான நிலையம். அப்போது மத்திய அரசு 1200 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு சர்வதேச விமான நிலையத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு மேலாக நல்ல குடிநீர், காவேரி ஆறு திருச்சியின் மையப்பகுதியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதால் திருச்சியை வருங்காலத்தில் தலைநகராக உருவாக்குவதற்கு பல சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏனென்றால் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த முக்கோண வடிவிலே ஏகப்பட்ட நிலங்கள் தமிழகத்தின் தலைநகராக ஆக்குவதற்கு அந்த இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இந்த தமிழகம் வளர்ச்சி பெறும் கன்னியாகுமரியிலிருந்து இன்னைக்கு சென்னைக்கு செல்வதற்கு என்றால் எவ்வளவு நடைமுறையில் எவ்வளவு சிக்கல் இருக்கிறது, எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்றதெல்லாம் தெரியும். அதையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் திருச்சியை தலைநகராக்க உருவாக்குவதுதான் தமிழக வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்கும். சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ப. குமார். திருச்சியினுடைய தற்போதைய எம்பியும் மதிமுகவுடைய முதன்மை செயலாளருமான துரை வைகோ இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கார். அதை பார்க்கலாம். சார் வணக்கம். திருச்சியை தலைநகரா மாத்தணுங்கிற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கு. திருச்சியினுடைய மக்களவை உறுப்பினரா நீங்க என்ன சொல்றீங்க? திருச்சியுடைய மக்களவை உறுப்பினர் மட்டுமல்ல, ஒரு பொதுமக்களுடைய பார்வையில பார்க்கும்போது திருச்சியை 2வது தலைநகரமா மாத்துறது ஒரு நல்ல விஷயம் தான் நான் பாக்குறேன். நான் இது இன்னைக்கு இல்ல, நேற்று இல்ல, கிட்டத்தட்ட பல வருஷங்களா பல பேர் சொல்லியிருக்கிறார். குறிப்பா பொன்மனச்செம்மல் ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த யோசனையை அவர் முன் வச்சாரு. முக்கியமான என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டுடைய மக்கள் பொறுத்த வரைக்கும் அணுகிறதுக்கு திருச்சி ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா அது மத்திய பகுதியில இருக்கு. உங்களுக்கு தென் மாவட்டங்களா இருக்கட்டும், வட மாவட்டங்களா இருக்கட்டும், கிழக்கு மேற்கு மாவட்டங்களா இருக்கட்டும், எல்லா மாவட்டங்களுக்கும் ஜனங்க வந்துட்டு போறதுக்கு அன்னைக்கு திருச்சினா அவங்க அன்னைக்கே அவங்க திரும்பிடலாம். சோ அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு என்னன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள், போக்குவரத்து நெரிசல், ஜனத்தொகை பெருக்கம், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப திருச்சியை நீங்க 2வது தலைநகரம் கொண்டு வரும்போது முக்கிய அலுவலகங்கள் திருச்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி என்னன்னா, சென்னை டீகன்ஜஸ்ட் ஆகிறதுக்கு, இந்த போக்குவரத்து நெரிசல், பல்வேறு பிரச்சனைகள் அங்க குறையறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கும். நான் நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் இல்ல, ஒரு தமிழ்நாட்டு ஒரு பிரஜையா நான் சொல்றேன். நான் திருச்சியை 2வது தலைநகரம் மாத்துறது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். நன்றி சார், நன்றி. அதாவது திருச்சி மாவட்டம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மைய பகுதியாக கருதப்படுகிறது. இந்த பகுதியிலிருந்து எந்த இடத்துக்கு வேணால் குறுகிய நேரத்தில் சென்று விடலாம். அது மட்டுமல்லாமல் அனைத்து தொழில்துறை தொடங்குவதற்கான ஏற்ற இடமாக இருக்குது. குறிப்பாக அடிப்படை வசதிகள் அனைத்தும் இந்த பகுதியிலிருந்து நிறைந்திருப்பதாக தொடர்ந்து பொதுமக்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதுக்கு முன்னாடியாகவே அதிமுகவுடைய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக திருச்சியை தலைநகரமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்னெடுத்தார். அதை தொடர்ந்து அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த கோரிக்கை அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. கடந்த ஆண்டு கூட அதிமுக ஆட்சி இருப்போது கூட ஆர்பி உதயகுமார் மதுரையை தலைநகரமாக மாற்ற வேண்டும் என ஆர்பி உதயகுமார் மற்றும் செல்லூர் ராஜு அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருச்சி இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் கூட திருச்சியை தலைநகரமாக மாற்ற வேண்டும் என தெரிவித்திருந்தார். இது குறித்து தற்போது கூட இன்று கூட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயனா நாகேந்திரன் அவர்கள் திருச்சியை தலைநகரமாக மாற்ற வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளார். திருச்சியை தலைநகரமாக மாற்றினால் என்னென்ன வளர்ச்சிகள் அடையும், எது மாற்றலாமா வேண்டாமா என்பது குறித்து இப்பகுதி பொதுமக்கள் நம்முடைய இருக்க அவரை கேட்போம். தொடர்ந்து கோரிக்கை ஏற்பட்டு இப்போ ஆர்கே ராஜா நம்முடைய இருக்க அந்த பகுதியை சேர்ந்தவர்கள், சார் திருச்சியை தலைமையிடம் மாற்றணும் கோரிக்கை வலுப்பெற்றிருக்கு, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
இப்போ இந்த பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து தமிழகத்தோட மையப்பகுதிங்க. கன்னியாகுமரியிலேருந்து சென்னையிலேருந்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நடுவில் மீடியா இது பார்த்தீங்கன்னா திருச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்தில் கடந்து வந்துடலாம். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா விமான நிலையம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச விமான நிலையம் சென்னைக்கு அடுத்தபடியாக திருச்சி. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் எல்லா தொழிற்சாலையும் அதிக மிகுந்த பகுதி இந்த திருச்சி பகுதி. இதை வந்து 40 ஆண்டுகள் முன்பு பார்த்தீங்கன்னா மண்மிகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கனவாக இருந்தது. அது அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இப்போ இந்த திருச்சியை மையப்பகுதியாக வந்து இதை வந்து 2வது தலைமுறை கொண்டாடுறது பிஜேபி சேர்ந்த நாகேந்திரன் சட்டசபை சொல்லியிருக்காரு. இதை வந்து தமிழக முதல்வர் கனிவோட பரிசீலித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா நூலகங்களை வந்து பெருந்தலைவர் காமராஜ் பெயரில் நிறுவப்போறேன்னு தமிழ் முதல்வர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி எம்ஜிஆருடைய கனவை அப்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றுவான்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். திருச்சியை 2வது தலைமை கொண்டாந்தால் மக்கள் இந்த அரசை வரவேற்பார்கள். நாங்களும் அதை வரவேற்கிறோம். திருச்சியை 2வது தலைநகரமாக அறிவித்தால் திருச்சியில் கூடிய தொழில் துறையாக இருக்கட்டும், கல்வியாகட்டும், கல்லூரியை சார்ந்த நிறுவனங்களாகட்டும் வளர்ச்சி அடையும். பொதுமக்கள் அதிக அளவில் பயனடைவார்கள். 40 ஆண்டு கால கோரிக்கையை தற்போது கூடிய முதலமைச்சர் நிறைவேற்றுவார் நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. திருச்சி மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காக அனைத்து நடவடிக்கை எடுப்பார்கள் என தற்போது பொதுமக்கள் தெரிவித்தார்கள். மேலும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சார்ந்த மக்கள் நம்முடைய இருக்கிற அவரை கேட்போம். திருச்சியை வந்து 2ஆம் தலைநகரமாக மாற்றதாக ஒரு கோரிக்கையில் எழுப்பப்பட்டிருக்கு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான கோரிக்கை வந்ததுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். முதல்ல எதையும் நம்ம மறுக்கக்கூடாது. இது எம்ஜிஆர் காலத்திலேருந்தே ஒரு பெரிய கனவாக இருக்குது. தலைநகர் வருவதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்கள் வந்து வளர்ச்சிங்கிற பேரில் இப்போ இருக்கிற ஒரு 25 லட்சம் மக்கள் தொகைக்கு இப்போ பாதி கூவமாக இருக்குது காவேரி. இன்னும் தலைநகரம் மாற்றிட்டா ஒட்டுமொத்த காவேரியும் கூவமாக மாறிடும். மாறுமா மாறாதா? நிச்சயம் மாறும். அப்போ இங்கே இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்யப்படும். இங்கே இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் இன்னும் ஏரி குளங்களெல்லாம் இன்னும் தூர்க்காமல் எல்லாமே முழுங்கப்பட்டு எல்லாமே சென்னை போறிய மாறிடும். அப்போ இங்கேயும் வெள்ளக்காலங்களில் பெரிய பேரிடர் வரும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதிகாரத்தை பரவலாக்குவதைப் போல தலைநகரங்களை பரவலாக்குங்க. இப்போ தொழில் மண்டலமா திருச்சியை வந்து தலைநகரமாக்கினா மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுதலாக இருக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள் சார். மக்களுக்கு இங்கே வந்து கல்விக்கான தலைநகரமாக திருச்சி ஆக்குங்க. அது போதும். ஏன்னா கோவையை வந்து தொழிலுக்கான தலைநகரமாக மாற்றுங்க. இப்போ டெல்டாவுக்கு தஞ்சாவூரை நீங்கள் வந்து வேளாண்மை தலைநகரமாக மாற்றுங்க. அப்படி மாற்றும்போது வளர்ச்சி பரவலாக இருக்கும். அதாவது திருச்சியை வந்து 2வது தலைநகரமாக மாற்றினால் கல்வி வளர்ச்சியில் வந்து திருச்சி மாநகர் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது பகுதி மக்கள் கோரிக்கையாக உள்ளது. நன்றி தீபன். களத்திலிருந்து மக்களுடைய கருத்தை பதிவு செய்துங்க. தொடர்ந்து நீங்கள் இணைப்பில் இருங்க. நம்மோடு பத்திரிகையாளர் ராம்கி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திருச்சி தலைநகராக வேண்டும் என்று மீண்டும் குரல் எழுந்திருக்கிறது. உங்கள் பார்வை? இந்த விவாதம் நடந்தபோது சென்னையை 2வது தலைநகராக வேண்டும் என்று சபாநாயகர் பேசியது சட்டமன்றத்தை கலகலப்பாக்கியதுன்னு ஒரு செய்தி பார்த்தேன். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயமுமே ரொம்ப சீரியஸா விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ரொம்ப முக்கியமா ஒரு நெல்லையை சேர்ந்த நயினா நாகேந்திரன் எழுப்பது ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறேன். ஏன்னா நீங்க இப்போ சமீப காலத்துல இப்போ நீங்க எம்ஜிஆர் காலத்தில் இதை பத்தி பேசப்பட்டாலும் இப்ப ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிமுக அரசுல அந்த சமயத்துல கூட இந்த விஷயம் திரும்ப பரபரப்பா பேசப்பட்டது. ஏன்னா திருச்சி மதுரையை தலைநகராக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமாரும் அப்புறம் வந்து இங்க சென்னை வந்து இல்லை சென்னை தான் தலைநகராக வரணும்ட்டு அப்ப அமைச்சராக இந்த வெல்லமண்டி நடராஜன் அப்புறம் வந்து திமுக சேர்ந்த நேரு காங்கிரஸ் திருநாகரசு இவங்கெல்லாம் வந்து பேசும்போது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளியா அனுப்பிச்சிக்கலாம். அப்போ வந்து அப்போது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்கும்போது அவர் வந்து இல்லது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து, இது அரசின் கருத்து இல்லைன்னு சொல்லி அந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ஸோ ஆகவே இப்போ வந்து இப்போ திருச்சியை தலைநகராக்க வேண்டுமானா எல்லாரும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை என்ன விஷயங்கள் சொன்னாலும் அது வந்து மதுரைக்கும் பொருந்தும். அதனால இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கோரிக்கைகள் எழுப்பப்படலாம். ஆனா வந்து திருச்சியா மதுரையா என்பதை வந்து நம்ம ஒரு முடிவு செய்வதே ஒரு பெரிய ரொம்ப சிக்கலான விஷயம். ஆனால் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு இன்னும் சில தலைநகரங்கள் தேவை. அதை வந்து நம்ம வந்து நிறைய ஒரு துணை தலைநகரம் மட்டும் இல்லை, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் தேவை, லீகல் கல்ச்சுரல் கேபிட்டல் தேவை, ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டல் தேவை. இதெல்லாமே வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு தமிழகம் போன்ற மாநிலத்துக்கு கூடுதல் தலைநகரம் கண்டிப்பாக நிச்சயமாக தேவை. இதே வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் காலத்திலே இது பேசப்பட்ட விஷயம்தான். இந்தியாவுக்கு வந்து இன்னொரு துணை தலைநகரமாக ஹைதராபாத் இருக்க வேண்டும் என்றெல்லாம் வந்து அம்பேத்கர் அவர்கள் பேசினதா அது. அதனால அடிப்படையில் இந்த கான்செப்ட் ரீதியாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனா ஒரு எந்த நகரத்தை துணை தலைநகரமாக்குவது, அதாவது நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக நிர்வாக தலைநகரமாக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அப்போ வந்து நிச்சயமா திருச்சியா மதுரையா கோயம்புத்தூரா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சிக்கல்கள் வரும். அதனால வந்து இந்த கோரிக்கை வந்து உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நல்ல கோரிக்கை. எதிர்காலத்தில் ஒரு பொலிட்டிக்கல் வில் உள்ள
அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது இதை நிச்சயமாக சாத்தியப்படுத்துவார்கள்னு நினைக்கிறேன் நான். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை. 80களின் தொடக்கத்துல மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தலைநகர் சென்னையில ஏராளமான அலுவலகம் இங்கே குவிந்து கிடப்பதால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இருந்து வர்ற மக்கள், இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் நீலகிரி, ஊட்டி இந்த மாதிரி வர்ற மக்கள் எல்லாமே தலைநகர் சென்னைக்கு வந்து அல்லல் படுகிற சூழல் இருக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று வந்தால் அது உடனே முடியாத போது அவங்க இங்க தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த நிலையை மாற்ற வேண்டும், தலைநகர்ல பெருகும் மக்கள் தொகையையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்பட்டதன் விளைவாக அந்த தலைநகர் மாற்றம் என்கிற அந்த அறிவிப்பை வெளியிட்டார். பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பல்வேறு எதிர்கட்சிகளும் அன்றைக்கு இருந்த சில அச்சு ஊடகங்களும் கூட எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டது. இது இந்த துப்ளக் தர்பார் மாதிரி பண்றாரு, இங்க விமான வசதி, கப்பல் வசதி, பல்வேறு வசதிகள் இருக்கு, தலைநகர் சென்னையில தான் எல்லா தலைமை அலுவலகங்களும் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி பல பேர் எள்ளி நகையாடினார்கள். இதெல்லாம் சாத்தியம் இல்லையா, இவருக்கு அனுபவம் இல்லை, நிர்வாக திறன் இல்லை என்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இதை நினைத்து அவர் செயல்படுத்த முனைந்தார் அப்படிங்கிற பார்வை வந்திருக்கு. உதாரணத்துக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மூத்த அமைச்சரான திரு துரைமுருகனே சொன்னார், திருச்சி பகுதிக்கு மாற்றணும்னு திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னிருந்தாரு. அது அப்ப விமர்சனத்துக்கு ஆளானது. ஆனால் இப்போது தலைநகர் சென்னையின் நெருக்கடியை பார்க்கிற பொழுது அவர் சொன்னது போல செயல்பட்டிருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாம இருக்காம இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவரே பேசியிருந்தாரு. இன்று பலரும் கூட இத்தனை கிட்டத்தட்ட 52 துறைகள் இருக்கு, குறைந்த அளவில் ஒரு பாதிக்கு பாதியாவது திருச்சி மாவட்டத்துக்கு கொண்டு போயிருந்தால், திருச்சியை தலைநகராக்கி இருந்தால் மக்களுடைய சிரமங்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை இந்த அரசு எப்படி எடுத்துக்கொள்ள போகிறதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி சார். நம்மோடு அதிமுக முன்னாள் அமைச்சர் நல்லுசாமி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மீண்டும் திருச்சிக்கு தலைநகர் என்கிற கோரிக்கை எழுந்திருக்கிறது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து எழுந்த கோரிக்கை இப்பொழுது மீண்டும் எழுந்திருக்கிறது. நடைமுறை சாத்தியம் எப்படி சார்? அதுக்கு மேல பொதுவாக தண்ணீர் பிரச்சனை அங்கங்க வரும். இது காவிரி கரையில் இருக்கிறதுனால பெரிய நகரமா இருந்தா கூட தண்ணீர் பிரச்சனை வராத அளவுக்கு சூழ்நிலை நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா ஊருக்கும் இங்கேருந்து போகலாம். ஏழைகள் சாதாரணமாக இருக்கிறவங்க சென்னைக்கு போகிறத விட இங்கே எதையும் இது பண்ணுறது நல்லது. அது சென்னையை பிரிச்சுக்கலாம். இப்போ கோர்ட்டுனா பரவாயில்ல, சென்னை எல்லாரும் போக வேண்டியதில்லை, செலக்டட் பீப்புள். அது மாதிரி இங்கே நிறைய அவங்களுக்கு தேவையான அக்ரிகல்ச்சர்லாம் திருச்சி தான். எல்லாரும் அவங்க முயற்சி பண்ணி ஏதாவது அரசாங்கம் மூலமாக அவங்களுக்கு வேணும்னு நினச்சா சென்னை போகிறத விட திருச்சி, அப்புறம் மலைக்கோட்டை ஈஸியாக அடையாளம் சொல்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு சின்னம். அப்புறம் இதில் இந்த ஊரில் இப்போ புதிய பஸ் நிலையம் பெரிய லெவலில் பண்ணுறாங்க பஞ்சப்பூர் பக்கம். அதுவே அடிஷ்னலாக செலவு, உடனே செலவு இல்லை. அப்புறம் ரயில்வே அந்த காலத்துலேருந்து தென்னக ரயில்வே மெயின் சென்டர் இங்கே தான் திருச்சி. திருச்சியிலேருந்து எல்லா ஊருக்கும் இங்கே போகிறது இப்போ புதுசாக நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எங்கேயும் நகரம்னா நிறைய பண்ணணும் செலவு. இங்கே கிட்டத்தட்ட சூழ்நிலை அதிக செலவு இல்லாமல் இது இருக்குது. அப்புறம் பெரிய பெரிய பழமையான பெரிய தலைவர்கள் சர்.சி.வி. ராமன், அது மாதிரி ராமலிங்கனார், தமிழ் ஈடுபட்டவங்கெல்லாம் அந்த ஊரில் இருந்திருக்காங்க. சித்தர்கள், மகான்கள். அப்புறம் பிஸ்னஸ் சென்டர், உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இருக்கிறவங்க மற்றவங்க பிஸ்னஸ் போகிறதுனா இங்கே வந்துடலாம். இது வேற இப்போ நினைச்சோம்னா அந்த திருக்கோயில்கள் தமிழ்நாட்டில் டூரிசத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இப்போ முன்னுரிமை இருக்கிறதுக்கு காரணமே சார், எம்ஜிஆர் காலத்துல அவருடைய விருப்பமாக திருச்சி இருந்தது. அவரே திருச்சியில தங்கி கட்சி பணி ஆற்றவும் விருப்பப்பட்டா எம்ஜிஆர் பங்களாலாம் வாங்கினான்னு சொல்லுவாங்க. ஏன் சார் அது அந்த ஆசை நிறைவேறாம போச்சு? அவர் திருச்சிக்கு தலைநகரம் வேணும்னு சொல்லி
என்ன ஒரு நிகழ்ச்சி நடத்த சொல்லி இங்கே திருச்சியில் தமிழ் சங்கத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினோம். அதுவே வந்து ஒரு நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரைட்டு. எம்ஜிஆர் விரும்பியதை இப்போ செய்வோம். இப்போ வந்து இது எல்லாருக்கும் நல்ல சில காரியங்கள் செய்யும்போது சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். திருச்சி வந்து மெஜாரிட்டி கன்னியாகுமரியிலேருந்து எடுத்தோம்னா எல்லாமே திருச்சி தாண்டி தான் சென்னைக்கு போகணும். அதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா வகையிலும் இது வந்து ஒரு சிறப்பான இது. கல்வி நிறைய கல்லூரிகள் இருக்கு. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இங்கே தான் ஜாதி கலவரம் இல்லாத எல்லா ஜாதியும் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில். இப்போ நெல்லையிலேருந்து எடுத்துட்டா நிறைய இடத்துல அடிக்கடி தகராறு, மதுரை, சென்னை, இந்த பக்கம் நார்த் ஆற்காடு. ஆனால் திருச்சியை பொறுத்தவரையும் நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, ஜாதி கலவரம் இல்லாத ஒரு பகுதி. அந்த வகையில் பார்க்கும்பொழுது திருச்சி, தஞ்சாவூர் நிறைய கோயில்கள் எல்லாம் ரொம்ப பக்கம் பக்கமாக இருக்குது. அது வந்து ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் திருச்சிக்கு வரும்போது. எல்லாம் சூழ்நிலை பார்க்கும் பொழுது அரசியலில் ஒரு பெரிய எதிர்ப்பு வராது. சில காரியம் செய்யும் பொழுது சில பக்கம் கொஞ்சம் எதிர்ப்புகள் வரும். நன்றி. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இதில் வந்து எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்களை தேடி வந்த தலைநகரம்னு பேர் வாங்கலாம். நன்றி சார்.